So good morning students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 3ல ஹைட்ரோலாஜிக் சைக்கிள் அதுதான் பார்க்க போறோம். ஹைட்ரோலாஜிக் சைக்கிள்னா வாட்டர் சைக்கிள் தான். வாட்டருடைய சைக்கிளை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ வாட்டர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் ஆன் த எர்த். ஆல் பிளானட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் நீட்ஸ் வாட்டர் ஃபார் த சர்வைவல் இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து வாட்டர் தான் இம்பார்ட்டன்ட். வாட்டர் இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகே, ஸோ வாட்டர் இஸ் வெரி எசென்ஷியல் டு கேரி அவுட் ஆல் அவர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. So water on the earth. So about 71% of the earth surface is covered by water. பூமி பார்த்தீங்கன்னா 71% வந்து தண்ணியால் தான் நிரம்பியிருக்கு. எப்படி? ஓஷன்ஸ். ஓகே, ஓஷன்ஸ், சி அந்த இதால் நிரம்பியிருக்கு. The quantity of water present on the earth is 326 million cubic miles. It is hard to visualize this massive quantity of water. இதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணுன்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சலைன் வாட்டர் தான் மோஸ்ட், அதான் சி அண்ட் ஓஷன்ஸ் தான் மோஸ்ட். ஸோ இப்போ டோட்டல் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 97.2% வந்து சலைன் வாட்டர் தான், அதாவது சால்ட் வாட்டர் தான். மிச்சம் 2.8% தான் வந்து என்னது நல்ல தண்ணி. அந்த நல்ல தண்ணியிலையும் பார்த்தீங்கன்னா 2.2 வந்து சர்ஃபேஸ் வாட்டர், 0.6 வந்து கிரவுண்ட் வாட்டர். கிரவுண்ட் வாட்டர்னா பூமிக்கு அடியில் தண்ணி ஓடிட்டு இருக்குது. ஓகே, அங்கே ஒரு அண்டர் கிரவுண்டில் ரிவர் இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சர்ஃபேஸ் பூமிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மழை தண்ணி ஏரி அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா 2.2. ஓகே, அந்த 2.2லையும் பார்த்தீங்கன்னா ஐஸ்பெர்க் கேலக்சியஸ், அதாவது பனிப்பாறைகளாக பார்த்தீங்கன்னா 2.15 இருக்குது. அப்போ மிச்சம் அந்த ஏரியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா 0.01% தான். ஓகே, அப்புறம் 0.04% அதர் ஃபார்ம்ஸ். அப்போ அந்த கொஞ்சம் தண்ணியில் தான் நம்ம என்ன செய்கிறோம், சர்வை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, only about 2.25% of total groundwater of 0.6 can be economically extracted with the present drilling technology. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரில்லிங் பண்ணி பண்ணுறோம். வாட்டர் இன் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசிபிடேஷனாக இருக்குது, சர்ஃபேஸ் வாட்டராக இருக்குது, அப்புறம் கிரவுண்ட் வாட்டராக இருக்குது. ஓகே, ஸோ இதான் வந்து வாட்டர் எப்படி கியூபிக் மைல்ஸில் எப்படி சொல்கிறோம் அப்படி சொல்லிட்டு அதில் ஐஸ்பெர்க் எவ்வளோ இருக்குது, கிரவுண்ட் வாட்டர் எவ்வளோ இருக்குது, சாயில் மாய்ஸ்சர் எவ்வளோ இருக்குது, கிரவுண்ட் ஐஸ் எவ்வளோ இருக்குது, லேக்ஸு. ஸோ இது எல்லாமே கியூபிக்கில் சொல்லியிருக்கு. இது சைடில் வந்து பெர்சன்டேஜில் சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நியர்லி 97% வந்து என்னதாக இருக்குது, ஓஷன், சி அண்ட் இதாக தான் இருக்குது. ஓகே, ஹைட்ரோலாஜிக் சைக்கிள் ஆர் வாட்டர் சைக்கிள். So hydrologic is the science which deals with the various aspects of water such as its occurrence, distribution, movement and properties on the planet Earth. Availability of water on the Earth is not uniform. So அது வந்து யூனிஃபார்மாக இல்லை. ஓகே, நிறைய அங்கே டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது, பட் யூனிஃபார்மாக இல்லை. Hydrologic cycle is a global sun-dry process where water is transformed from ocean to atmosphere, from atmosphere to the land. ஸோ இப்படி ஒரு மாற்றம் நடக்குது இல்லையா? கீழேருந்து வானத்துக்கு போகுது, வானத்துலேருந்து மறுபடியும் வானங்கிறது அட்மாஸ்பியரை சொல்கிறோம். ஓகே, அங்கே வருது. ஸோ மறுபடியும் தண்ணிக்கு கடலில் போய் என்ன செய்யுது, ஆறாக ஓடி கடலில் போய் சேருது, மறுபடியும் இப்படி ஒரு சைக்கிள் நடக்குது. இதுதான் ஹைட்ராலிக் சைக்கிள் சொல்கிறோம். எவாப்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் ஃப்ரம் plants. Water vapor gets condensed at high altitude by condensation, nucleic and form clouds. The cloud melt, sometimes burst, resulting in precipitation of different forms. அந்த precipitation தான் ஒன்று மழையாக வரும், இல்லைன்னா ஐஸ் கட்டியாக கூட விழும். அது வந்து அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ இதான் ஹைட்ராலிக் சைக்கிள். இட்ஸ் அ சர்க்குலேஷன் ஆஃப் வாட்டர். என்ன மெத்தட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எவோப்போ டிரான்ஸ்பிரேஷன், precipitation and runoff. Okay, components of hydraulic cycle. ஸோ என்னென்ன காம்பனன்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா evapotranspiration அப்படி சொல்லி, அடுத்தது கண்டென்சேஷன், precipitation, infiltration, percolation and runoff. ஓகே, ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு evapotranspiration. ஓகே, it is defined as the total loss of water from the earth through a evaporation from the surface water bodies and the transpiration from the vegetation. In cropped area, it is difficult to determine the evaporation and transpiration separately. Therefore, it is collectively called as evapotranspiration. ஸோ ரெண்டு விதமாக நடக்குது. ஒன்று எவாப்ரேஷன் நடக்குது, வாட்டர் பாடிஸ்லேருந்து எவாப்ரேஷன் நடக்குது. அடுத்தாப்புல டிரான்ஸ்பிரேஷன், வெஜிடேஷன்லேருந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. ஸோ இது ரெண்டையும் செக்ரிகேட் பண்ணுறது கஷ்டங்கிறனால அது ரெண்டையும் சேர்த்து ஒரே எவாபரேட் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு போடுறோம். Okay, the following parts explains the process.
ஓகே, எவாப்ரேஷன் எப்படி நடக்குது, டிரான்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குது. ஓகே, evaporation. Evaporation refers to the process in which the liquid form of water changes into gaseous form. இல்லையா? So water boil at 100 degree. ஆனால் 0 degree evaporate ஆகிறதுக்கு chances இருக்கு அப்படி சொல்கிறோம். Okay. The temperature is the prime element which affects the rate of evaporation. So higher இருந்தால் faster evaporate ஆகும், lower இருந்தால் lower evaporate ஆகும். Atmosphere gets nearly 90% of the moisture from the ocean, sea, lakes and river through the evaporation. 10% of moisture from the plants through transpiration. So evaporation மூலமா 90% கிடைச்சிருது. அதாவது கடல்ல இருந்து, நதியில இருந்து, ஆறுல இருந்து, ஏரியில இருந்து. ஓகே, 10% வந்து பிளான்ட்ல இருந்து கிடைக்குது. ஓகே, the rate of evaporation is low during the period of calm wind, then during a windy time. When the air is calm, evaporate water tends to stay close to the water body. Okay. Transpiration. Transpiration refers to the process by which the water content in the plants are released into the atmosphere in the form of water vapor. Much of the water taken by the plant is released through transpiration. The rate of transpiration is also affect the temperature and windy and humidity. So நிறைய மரங்கள் இருக்கும்போது அங்கே transpiration வந்து என்னச்சுது அந்த இடத்துல நடக்கிறதுக்கு chances இருக்கு. Okay. Condensation. It refers to the process in which the gaseous form of water changes into liquid form. Condensation generally occurs in the atmosphere when warm air rises, cools and loses its capacity to hold water vapor. As a result, excess water vapor condenses to form cloud. So, சின்ன சின்ன துளிகள் எல்லாமே சேர்ந்து மேக கூட்டங்களை என்ன செய்யுது மாறுது அப்படிங்கிறது அந்த condensation. Okay. These clouds produce precipitation, which is the primary route. So forms of condensation பார்த்தீங்க அப்படின்னா dew, frost, fog, mist and clouds. So dew அப்படின்னா it is a water droplet formed by the condensation. அதான் dew அப்படி சொல்லுவோம். Okay. So அடுத்தது பார்த்தீங்கன்னா frost, the ice crystal formed by the deposition of water vapor. So அதான் வந்து frost அப்படி சொல்லுவோம். அந்த fog lamp அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அடுத்தது. Fog is the suspended tiny water droplet or ice crystal in a air layer next to the earth surface. இப்போ நீங்கள் காரெல்லாம் பார்த்தீங்கன்னா fog lamp அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் fog. Mist is the tiny droplet of water hanging in the air. These droplet form when the water vapor in the air is rapidly cooled, causing it to change from the invisible gas to the tiny visible water droplet. Mist is less dense than the fog. Okay. Mist விழுந்திருக்கு அப்படி சொல்லுவாங்க. Clouds consist of tiny water droplet ice particles which are small and light in weight. Clouds are formed by microscopic drops of water or by a small ice crystal. These drops size generally range from microns to 100 microns. Okay. So, precipitation. Next one, precipitation. Precipitation refers to all form of water that falls from clouds reaches the earth's surface. அதாவது வானத்திலிருந்து வரக்கூடியது, அதாவது மேகத்திலிருந்து வரக்கூடியது எல்லாமே வந்து precipitation அப்படி சொல்கிறோம். Precipitationல நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய விதமான மலைகள், நார்மல் மலை இருக்குது, கல் மலைன்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் precipitation. The precipitation depends on the kind of weather or climate. ஸோ அது கிளைமேட்டையும் வெதரையும் பொறுத்தா இருக்கும். The precipitation in the warmer parts of the world always in the form of rain or drizzle. வார்மர் பார்ட்டில் இப்படி தான் இருக்கும். இப்போ கோல்டு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அமெரிக்காவில், சவுத் அமெரிக்காவில், நார்த் அமெரிக்கா இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஐஸ் அண்ட் ஸ்னோஃபால் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. நம்ம இந்தியாவில் ஸ்னோஃபாலை பார்த்ததில்ல, பட் நீங்கள் வந்து அதர் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா ஸ்னோஃபாலை பார்க்கலாம். Rain. Most of the kind of precipitation is rain. Rain the most of the thing. The precipitation in the form of water droplets is called rain. The size of rain droplets பார்த்தீங்கன்னா less than 0.5 mm இருக்கும் diameterல. ஓகே, ஸோ இதான் வந்து ரெயின் இந்த மாதிரி இருக்கும். Sleet. The precipitation which take place in the form of mixture of droplets, water droplets and tiny particles of ice. கொஞ்சம் ஐஸும் கொஞ்சம் இதுவும் சேர்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்லீட் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம் ரெயின் ட்ராப்ஸ் ஃபால்ஸ் த்ரூ அ லேயர் ஆஃப் ஏர் பிலோ 0 degree freezing பாயிண்ட். ஓகே, ஸோ இதான் வந்து ஸ்லீட் அப்படி சொல்லுவோம். ஓகே, ஃப்ரீசிங் ரெயின். சம்டைம்ஸ் ரெயின் ட்ராப்லெட்ஸ் ஃபாலிங் த்ரூ கோல்ட் ஏர் நியர் த கிரவுண்ட்
do not freeze in the air. Instead of raindrop freeze, when they touch a cold surface, this is called freezing rain, and the drop of water are usually greater than the 0.5 mm in diameter. Okay. Hail. The precipitation, which consists of a round pellets of ice which are larger than 5 mm in diameter, is called hail or hailstone. The hail forms only a clouds during a thunderstorm. The hailstorm starts as an ice pellet inside a cold region of cloud. So இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த hail அப்படி சொல்றது. Okay. Snow. Often water vapor in the cloud is converted directly into snow peaks due to the lowering of temperature. It appears like a powdery mass of ice. Okay. ஒரு powder மாதிரி இருக்கும், ice powder மாதிரி. Okay. So இந்த மாதிரி ஃபுல்லாவே வந்து வெள்ளை கலர்ல எல்லாமே மாறிடும். Okay. Infiltration. Water entering the soil at a surface of the ground is termed as a infiltration. Infiltration allows the soil temperature to store water, making it available for plants use and organism in the soil. Infiltration na ஊடுருவி இருக்கிறது. Okay. Some of the water remains underground and is called groundwater. The rate of infiltration is influenced by the physical characteristics of the soil. So இந்த நிலத்தடி நீர் அப்படி சொல்லுவோம், அது வந்து மழைனாலையும் உருவாகும். ஸோ அப்போ அந்த சாயில் எப்படி இருக்கும், மண் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், உருவாகும். ஓகே, இதுதான் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், எப்படி கீழே போகுது அப்படி சொல்லி. ஓகே. Percolation. Percolation is the downward movement of infiltration water through a soil and rock layers. Infiltration occurs near the surface of the soil and delivers water from the surface into the soil and plant root zone. So percolation process represents the flow of water from unsaturated zone to the saturated zone. Runoff. அடுத்தது பார்த்தீங்கன்னா runoff. Runoff is the water that is pulled by gravity across the land. Runoffனா ஓட்டம், தண்ணி உடைய ஓட்டம். The pre-plunged water, groundwater and the surface water, as it is percolated into the aquifer or moves into the river or stream and watershed. ஸோ ஒரு இடத்துல தேங்கி ஓடுறது ரிவர், இது எல்லாமே ரன் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ரன் ஆஃப் இஸ் ஆல்சோ எ மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டு த எரோஷன் விச் curves out the canyon, gorges or later landform. Only 30% of the precipitation ends up in the sea or ocean. Others are absorbed in the soil. அப்போ precipitation மழை பெஞ்சிச்சு அப்படின்னா 35% கடலுக்கு போயிடும், 65% என்ன செஞ்சோம், அந்த மண் வந்து தாங்கிக்கும். ஓகே, இதான் ரன் ஆஃப் அப்படி சொல்கிறது, எப்படி ஓடுது. ஸோ மழை பெய்யுது, மேலே மவுண்டன்ல இருந்து அப்படி வருது, ஆறுகளாக ஓடுது, அப்படி போய் கடலில் சேருது. ஓகே. So types are runoff based on the time interval between the instant of rainfall and generation of runoff. The runoff can be classified in the 3 types. Runoff water ஓடுறது வந்து 3 விதமா நம்ம நினைச்சிரோம், பிரிக்கிறோம். Surface runoff. It is a portion of rain which enters the stream immediately after the rainfall. It occurs the rainfall to longer, heavier and extend the rate of infiltration. So மேல் மட்டத்திலே ஓடிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா surface runoff. ஓகே. டக்குன்னு மழை பெஞ்ச உடனே என்ன ஆயிரும், ஒரு சின்ன ஏரி மாதிரி பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிடும் இல்லையா. when the overland flow joins a stream, canals or ocean, it is termed as the surface runoff or surface flow. Subsurface runoff, the water that has entered in the subsoil and moves laterally without joining the water table to that stream, river or ocean is called. ஓகே, கொஞ்ச நேரம் தேங்கி ஓடுறது வந்து subsurface runoff. Base flow. It is the flow of underground water from a saturated groundwater zone to a water channel. It is usually appears at the downstream location where the channel elevation is lower than the groundwater table. Groundwater provides a stream flow during the dry period of small or no precipitation. Okay. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.